அன்பான பிள்ளைகளுக்கு இனிய வணக்கம். இன்றும் டிபி கிட்ஸ் சேனலோட இணைந்திருக்கும் உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நாளாக அமையட்டும். இன்றைய நாள் இன்றும் நாங்க உங்களுக்காக நல்ல ஒரு அழகான கைவினையை செய்ய போறோம். அதற்காக நாங்கள் இப்போ இது போன்ற ஒரு தாரா குஞ்சி செய்வோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, அந்த 5 தாரா குஞ்சுகள் எப்படி விளையாண்டது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் தானே. அது போல அழகான நாங்க தாரா குஞ்சி செய்து கொள்ளலாம். அதற்கு எங்களுக்கு தேவையானது கொஞ்சம் பெரிய அளவிலான கடதாசி தேவை. அதாவது சென்டிமீட்டர் 15 நீளம் அகலம் கொண்ட கடதாசி தேவை. ஆனா இது 2 நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றா தலைப்பகுதி செய்து கொள்வதற்கு இப்போ இதோ 2 நாங்க வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே முழுமையான ஒரு பக்கம் வேணும் உடல் அமைப்பை செய்து கொள்வதற்கு, அதுபோல தலைப்பகுதியையும் நாங்கள் வெட்டி எடுப்பதற்கு. இனி நாங்க முதலில் உடல் பகுதியை செய்வோம். மிக இலகுவானது அது. இதோ இப்பொழுதுமே நாங்கள் பழக்கப்பட்ட ஒன்றுதான். எப்பொழுதுமே இப்படி முக்கோணம் போல நாங்கள் மடித்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு இதோ இதே இன்னொரு முறை இப்படி மேல் நோக்கி நாங்கள் மடிக்க வேண்டும். அதுக்கு பிறகு டியூலிக் பூவை செய்யும் போது, மலரை செய்யும் போது இப்படி மடித்தோம் தானே, அது போல நாங்க இப்படி மேல் நோக்கி மடிக்க வேண்டும். 2 பக்கங்களையும் அப்படி மடித்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, இது உடல் பகுதி செய்து முடித்தாயிற்று. இனி நாங்கள் தாரா அல்லது வாத்து என்று சொல்லக்கூடிய இது தலைப்பகுதியை செய்யலாம். இனி இது 2ஐயும் சேர்த்து இப்படி கொஞ்சமாக நாங்க முழுமையாக அப்படி மடிக்க வேண்டாம், கொஞ்சமாக இப்படி மேல் நோக்கி மடிக்க வேண்டும். அதன் பிறகு அதை ஒன்றை நாங்கள் விரித்து இதோ பிள்ளைகளை ஊக்குவிக்கின்ற அது அல்லது இலகுவான வழியை நாங்கள் சொல்லிக் கொடுப்பது உண்டு தானே. இதோ இந்த பகுதி இருக்கிறது, இந்த இடத்தில் லேசாக இப்படி மடித்துக் கொள்ளுங்க. அதுபோல இந்த பகுதியையும் கீழ் பகுதியையும் இப்படி லேசாக மடித்துக் கொள்ளுங்க. எண்ணி பாருங்க. அம்மா அப்பாவுக்கு நான்கா சொல்லுவேன், கொஞ்சம் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இப்படி எப்படி மடித்துக் கொள்ளுங்க. இது போல நான் செய்து காட்டுவதை போல. இது நீங்கள் தனியாக செய்வதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும், சரியா? இது இந்த பகுதியை இன்னும் ஒரு முறை நாங்கள் மடித்துக் கொள்ள வேண்டும். இலேசாக இன்னொரு முறை இந்த எதிர்பக்கத்தையும் இப்படி நாங்கள் மடித்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் கடினமாக தோன்றலாம், ஆனால் இலகுவானது. இது பாருங்க, நான் செய்து காட்டியது போல. இப்பொழுது பார்த்தீர்களா, முகப்பகுதியும் செய்து முடித்து விட்டோம். இதோ இப்படி இந்த 4 மூலையிலும் இந்த மேல் பகுதி இப்படி இருக்கிறது தானே, தலைப்பகுதி சரியாக வர வேண்டும் என்றால் இப்படி நாங்கள் மடித்துக் கொண்டால் சரி. இனி நாங்கள் கண்களை தீட்டலாம். இப்படி அழகான கண்களை தீட்டினால் நன்று. நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள், நிறைய அழகழகான படங்களை வரைவதற்கு விலங்குகள் எல்லாமே. இதோ இப்பொழுது பாருங்கள், இந்த வாத்து குஞ்சை நாங்கள் இப்படி ஒட்டிக்கொள்ளலாம். இந்த உடல் பகுதிக்கு இப்படி கம்மை பூசி தலைப்பகுதியை இவ்வாறு ஒட்டிக்கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீர்களா, இவ்வளவு அழகான வாத்து குஞ்சு அல்லது தாரா குஞ்சு. இது இவ்வளவு அழகாக இருக்கிறது தானே. இனிமே தொடர்ந்து இது மாதிரி செய்து பாருங்கள். ஒரு முறை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, பல முறைகள் நாங்க செய்து பார்க்கலாம். அழகான கடதாசி தேவை என்று இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய கடதாசிகள் இருந்தால் போதும் இந்த அலங்காரம் செய்வதற்கு. ஒவ்வொரு அளவுகள்ல இப்படியான நீங்கள் வாத்து குஞ்சை செய்து பார்க்கலாம். அதுபோல 5 வாத்து குஞ்சுகளையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் விளையாடி மகிழலாம் அழகழகாக செய்து. இனி அந்த பாடல்களையும் பாடி பாடி நீங்கள் விளையாடலாம். இது போல இன்னும் நிறைய நாங்க செய்யலாம். தொடர்ந்து எங்களது சேனலோடு இணைந்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க. டிபி கிட்ஸோடு எப்பொழுதும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.